question. In a survey of 5,000 persons, it was found that 2,800 read Indian Express, 2,300 read Statesman, while 400 read both papers. How many read neither Indian Express nor Statesman அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, யார் வந்து எந்த நியூஸ் பேப்பருமே படிக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலே கொஸ்டின்ல கேட்காங்களோ கேட்கலையோ நீங்கள் வென் டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 நியூஸ் பேப்பர் இருக்குது, அதனால 2 சர்க்கிள்ஸ் வந்து போட்டுடலாம். இப்போ என்னன்னா, இதில் 2 நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸை இ அப்படின்னு வச்சுக்கலாம், ஸ்டேட்ஸ்மென்னை எஸ் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த எலிமெண்ட் இருக்கு, இது இருக்குல்ல, இதுதான் வந்து காமனாக இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரீட் ஸ்டேட்ஸ்மென் 400 ரீட் போத் பேப்பர்ஸ்னு இருக்கா. அப்போ இது வந்து இது 400. இந்த காமனாக இருக்கிறது வந்து 400 அப்படின்னு போடுறோம். காமனாக இருக்கிறத நம்ம செட்டோட பாஷையில் என்னன்னு சொல்லுவோம், இன்டர்செக்ஷன் அப்படின்ட்டு தானே சொல்லுவோம். இப்போ இது என்னது, இந்த 5,000 பர்சன்ஸை சர்வே எடுத்துருக்காங்க, 2,800 ரீட் இந்தியன் எக்ஸ்பிரஸ். அப்போனா இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து 2,800, இந்த ஃபுல்லாக எல்லாமே சேர்த்தா 2,800. அப்போ இந்த காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டா இங்கே இருக்கிறது வருமா, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே 2,800, அதில் வந்து இந்த பார்ட் வந்து 400. அப்போனா இந்த மீதி இருக்கிற பார்ட் எவ்வளோ அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2,800 மைனஸ் 400 அப்படின்னா 2,400 அப்படின்னு வருமா. இது புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி எஸ் ஸ்டேட்ஸ்மென்க்கு வந்து 2,300. அப்படின்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே சேர்த்தா 2,300, அதில் இந்த காமனாக இருக்கிறது 400. அப்போ 2,300 மைனஸ் 400 போட்டால் இந்த பார்ட் மட்டும் கிடைக்குமா, இந்த பார்ட், இது இந்த காமனாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது. இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,400 and 1,900ங்கிறது என்ன அப்படின்னா, read only அப்படிங்கிறது. இந்த மொத்தமாக வந்து 2,800 இருக்கு, அதில் வந்து 400 people வந்து ரெண்டுமே படிக்கிறாங்க. அப்போனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் படிக்கிறவங்க 2,400, அதே மாதிரி ஸ்டேட்ஸ்மென் மட்டும் படிக்கிறவங்க 1,900 அப்படிங்கிறது தான் இந்த வென் டயக்ராமில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கிறது பீப்புள் ரீடிங் இந்தியன் எக்ஸ்பிரஸ், எஸ் வந்து பீப்புள் ரீடிங் ஸ்டேட்ஸ்மென் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ N of E அப்படிங்கிறது தான் 2,800, NSங்கிறது தான் 2,300, NU வந்து யூனா யூனிவர்சல் செட், மொத்தமாக இருக்கிறது 5,000. இப்போ காமனாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், செட்டோட பாஷையில் இன்டர்செக்ஷன் சொல்லுவோமா. ஸோ N of E இன்டர்செக்ஷன் S வந்து 400 அப்படின்னு போடுறோம். இப்போ யூனியன் வந்து கண்டுபிடிக்கணும். யூனியன் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இந்த N of E plus N of S மைனஸ் N of E இன்டர்செக்ஷன் S. யூனியன்கிறது என்ன, அது ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக இருக்கிறது இல்லாமல் அதான யூனியன். யூனியன்னா இப்போ நம்ம முன்னாடி சம்ஸ்லாம் பார்த்தோம்ல, இப்போ ஏ யூனியன் பின்னா என்ன பண்ணுவோம், ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ், பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ், காமனாக இருக்கிறது ஒரு தடவை மட்டும் எழுதுவோம். அதுதான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு காமனாக இருக்கிறது சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2,800 2,300 காமனாக இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுறோம். அதனால் இன்டர்செக்ஷன் வந்து காமனாக இருக்கிறது 400 சப்ராக்ட் பண்ணோம்னா 4,700 வருது. யார் வந்து எந்த நியூஸ் பேப்பருமே படிக்கல அப்படின்னா, மொத்தமாக 5,000 பேர் இருக்காங்க, அதுலேருந்து 4,700 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 300 கிடைக்கும். இப்போ வென் டயக்ராம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக வந்து 5,000 இருக்காங்க, இதில் 2,400 400 1,900 இந்த பீப்புளெலாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க, 5,000 மைனஸ் இதெல்லாம் அப்படி தானே போடுவோம். இப்போ 2,400 ப்ளஸ் 1,900 ப்ளஸ் 400 is equal to 4,700. 4,700 5,000லேருந்து 4,700 சப்ராக்ட் பண்ணுவோம், அப்போனா 300 கிடைக்கும். இந்த 300 தான் வந்து எந்த நியூஸ் பேப்பருமே படிக்காதவங்க. அதை தான் வந்து இங்கே நம்ம வந்து சென்டென்ஸில் வந்து போட்டிருக்கோம். அவ்வளோதான் இந்த சம்.